சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுல இன்னுமே நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்குது. ஒரு ஃபுல் வீடியோவாக அந்த டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணிடலாம். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் நல்லா இருக்குது, உங்கள் மெத்தட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய கைட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நிறைய டவுட்ஸும் கேட்குறீங்க. ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக பெரிய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற சின்ன வீடியோவில் என்னென்ன பண்ணுறங்கிறத நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் கேட்குற டவுட்ஸை ஒரு பெரிய வீடியோவை வார எண்டில் நான் இன்றைக்கி கொடுக்கலான் இருக்கேன். ஒவ்வொரு மெத்தடையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி நம்ம ட்ரேடிங்கை கன்வெர்ட் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பக்காவாக எதை பேஸ் பண்ணி வரையணுங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் இந்த ஜோன்ஸ் நம்ம வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குது. ப்ரீவியஸாக என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அதனால் இந்த ஜோன்ஸ் நம்ம மார்க் பண்ணும்போது, இந்த ஜோனில் வரும்போது இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க, இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்ததுக்கப்புறம் இல்லை இந்த புல் பேக் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பிரேக் அவுட் ஆகும், இல்லை இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகும், இல்லை இந்த இடத்துல தான் ப்ரைஸ் சப்போர்ட் ஆகும், நமக்கு நல்ல வேலிடாக தெரியும். இந்த மார்க்கிங்கை வச்சு தான் அந்தந்த ஜோனில் நம்ம பர்ஃபெக்டான என்ட்ரி எடுக்க முடியும். இது கூட நம்மளோட சில மெத்தடையும் ஆட் பண்ணி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் ஒவ்வொரு ட்ரேடையும் நம்ம எடுப்போம். அது போக கேண்டிலோட லைவ் ரீடிங்கை நம்ம பார்ப்போம், அந்த மூமெண்ட்டை பார்ப்போம், அதோட ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுவோம். 1 ஹவரோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறோம். அந்த ஜோன் நமக்கு எந்த மாதிரியெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு செல்லர் இருக்காங்க. ஒரு செல்லரோட ஓப்பன் அண்ட் ஹையை ஒரு பையரோட ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு செல்லரோட ஓப்பன் அண்ட் ஹையை ஒரு பையர் ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ப்ரைஸு இங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் எங்கே சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்கள், அதே இடத்துல தான் ப்ரைஸு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. மறுபடியும் மேலே போன ப்ரைஸு புல் பேக் எடுத்த இடம் சேம் அதே சப்போர்ட்டான ரீஜனில் தான். ஸோ இந்த ஜோன் மார்க்கிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, எங்கே சப்போர்ட் ஜோன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும். அப்போது நம்மளோட ட்ரேடுக்காக வெயிட் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெவல்ஸில் தான் நம்ம ட்ரேடுக்கான என்ட்ரி எடுக்கக்கூடிய லெவல்ஸாக இருக்கும். இப்போ இன்பிட்வீனில் என்ன, நம்ம ட்ரேடு அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன், அந்த இடத்துல மார்க்கெட்டு இதுக்கப்புறம் மேலே போகுதா இல்லை கீழே வருதா நமக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி இடத்துல இது சப்போர்ட் ஜோனுங்கிறனால நம்ம பைக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம், இல்லை ரெசிஸ்டன்ட் போகும்போது செல்லுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ இந்த ஜோனெல்லாம் எப்படி வேலிடாக நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உள்ள இந்த செல்லரோட ஓப்பனையும் ஹையும் இங்கே பையரோட ஓப்பன் வச்சுருந்தோம். ப்ரைஸ் எங்கே போனாலும் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு எங்கே வந்ததுன்னு பாருங்கள். இந்த ஜோன் எப்படி வேலிடாக இருக்குது, ப்ரீவியஸாக இந்த ஜோனில் தான் மார்க்கெட் நின்றுட்டு மேலே போயிருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதுக்கும் முன்னால் மறுபடியும் இங்கே தான் சப்போர்ட் எடுத்து புல் பேக் எடுத்து ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கு. அதுக்கு முன்னால் பிரேக் அவுட் ஆகி அடுத்த நாள் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கும் முன்னால் இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. நிறைய விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஹிஸ்ட்ரியில் இந்த இடம் எப்படி ஒரு வேலிடான ஜோனுங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி தான் அடுத்த லெவலில் நம்ம எப்படி வரைஞ்சோன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லெவலில் இங்கே ஸ்ட்ராங் செல்லர் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த செல்லர் ஜோனை க்ளோஸ் பண்ணி கீழே தான் இங்கேருந்து புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ இப்போ கேப் அப் ஆகிட்டாங்க. இப்போ கேப் அப் ஆகிறதுக்கு முன்னாடி இது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனை எப்படி வரைஞ்சிருப்போம் அப்படின்னா, இங்கே ஒரு பையர் இருக்காங்க. இந்த பையரை டோட்டலாக க்ளோஸ் வச்ச செல்லர் இந்த ஏரியா. அப்படிங்கிற பட்சத்தில் இது ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகிருந்தது. இப்போது ஃப்ரைடே 19 டிசம்பர் இது க்ளோஸ் வச்சனால இப்போ இது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த செல்லர் ஜோனை ஒரு பையர் க்ளோஸ் வச்சனால இந்த இடத்த நம்ம சப்போர்ட்டாக இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். அதுவும் எப்படி மார்க் பண்ணியிருக்கோம்னா, இங்கே உள்ள செல்லரோட விக்கு அதாவது ஹையையும் க்ளோஸையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் வச்ச பையரை நம்ம இப்போ இந்த ஜோனை சப்போர்ட் ஜோனாக இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஜோன் எப்படி ஒரு சப்போர்ட்டாக புல் பேக் எடுத்ததோ அதே மாதிரி நாளைக்கு இது கூட ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது.
இன்கேஸ் இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இது எப்படி வேலிடாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இதுக்கு முன்னால் தான் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, இதுதான் மார்க்கெட் ஸ்டாப் ஆகிருக்கு, இங்கேருந்து தான் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு, தான் ப்ரைஸ் 2 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு, இதுதான் ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக மேலே புல்பேக் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு, இங்கேருந்து தான் சப்போர்ட் ஆகிருக்கு, இங்கே தான் எவ்வளோ பெரிய கேண்டில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இத்தனை விஷயமும் இந்த ஜோனில் ரியாக்ட் ஆகிருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இதே மாதிரி தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் வரைஞ்சதையும் பார்க்கலாம். இங்கே பையரோட ஓப்பன் லோ இருக்குது. ஸோ இந்த லோவை வந்து ஆல்ரெடி இங்கே வந்து நிறைய தடவை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஓப்பன் ப்ரைஸையும் அதுக்கு மேலே இருக்கிற செல்லரோட ஓப்பனையும் நான் வந்து மார்க் பண்ணி இங்கே ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு நல்லாவே ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேலேயும் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ட்ராங் பையர் இருக்காங்க. இந்த பையரோட லோ ஒன் ஓப்பனை இந்த செல்லரோட ஓப்பன் க்ளோஸ் வச்சனால தான் இந்த ஜோனையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எல்லா ஜோனுக்கும் ஒரு வேலிடான ரீசன் இருக்கும். இங்கேருந்து தான் ப்ரைஸ் நல்லாவே இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த ஜோனில் இருந்து தான் ப்ரைஸ் நல்லாவே மேலே போயிருக்கு, இந்த ஜோனில் இருந்து தான் ப்ரைஸ் கீழே வந்து மேலே புல் பேக் ஆகிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, எல்லா இடத்துலையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதை மாதிரி இந்த ஜோன் வந்து இப்படி தான் வந்து நம்ம பார்த்து வேலிடாக வரையணும். வரைஞ்ச இந்த ஜோனில் ட்ரேடு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் இங்கே வரும்போது செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம், இங்கே வரும்போது பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் அக்ரெசிவாக பையர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக்கில் ஏதாவது நமக்கு ட்ரேட் கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜோன் மார்க்கிங் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு செல்லரோட ஓப்பன் அண்ட் ஹையையும் ஒரு பையரோட ஓப்பன் அண்ட் லோவையும் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். ப்ரீவியஸாக இதை மாதிரி ஏதாவது விக்கு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஓப்பன் ப்ரைஸை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.